நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இந்த சபையின் போதகர் இந்த விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் நம்மளோடு கூட இந்த வசனத்தில் இடைவெளி பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சில வசனங்களை மாத்திரம் நான் நம்மளோடு கூட சொல்லிவிட்டு கடந்து போவதாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு சங்கீத பகுதியை வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியாது. என்னுடைய தலைப்புக்கும் அதில் சொல்லப்பட்ட வசனங்களுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. சங்கீதம் 51:12 வசனத்தை வாசிக்கிறாங்க. இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 51:12 இல்லை 59:12. அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுறாரு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டி அவரை கொலை செய்வதற்கு பின்தொடர்ந்த சூழ்நிலையில எழுதுறார். இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா சாபம். இந்த சாபம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 விதத்தில் இருக்குது. ஒன்று வந்து பறிக்கிற சாபம், இரண்டாவது பறிக்காத சாபம், மூன்றாவது காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது இந்த வசனங்கள் நம்மளுடைய இருதயத்திலே கர்த்தர் அதை தியானிக்கும்படியாய் உதவி செய்யும்படியாய் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வேதத்தை தியானம் செய்கிறோம். ஆண்டவரே, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷர் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது போல இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளும்படியான மனக்கண்களை திறந்தருளும்படியாக கருத்தில் கொண்டு சொல்லிக்கிறோம். கர்த்தர் தாமே பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பலிக்கும் சாபம். இப்போ இந்த பலிக்கும் சாபம் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த மக்கள் செய்த பாவங்கள் என்ன? அந்த சீகேம் மக்கள் என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சீகேமின் மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பபடி செய்தார். யெருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. அல்லேலூயா. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சீகேமின் மனுஷர்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல அந்த 70 பேரை கொலை செய்து போட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் அவர்கள் மேல வருது. சற்று நல்லா ஊற்றி கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்திலே அநேகர் சாபம் எடுக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நம்ம வாழ்ந்திருக்கிற காலத்தில் இந்த சாபம் ஒன்றும் செய்யாது. இருந்தாலும் இந்த வேத வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாபம் எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், இவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன நடந்தது? இந்த சாபம் அவர்களுக்கு பலித்தது. இன்னைக்கு நம்ம பார்க்கிற டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா, சாபத்துல பலிக்கிற சாபம், பலிக்காத சாபம், காரணம் இல்லாமல் இந்த சாபம். அப்போ பலிக்கிற சாபம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் ஈடுபடும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாத பொழுது தேவனுடைய கோபம் நம் மேல் வரும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லோருமே ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக மக்கள் சொல்வார்கள், அந்த அந்த மனித இடத்துல சாபம் வாங்காதீங்க, அந்த சாபம் நம்ம குடும்பத்தையே அழித்துடும் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா காரணமே இல்லாம சில பேர் சாபம் விடுவாங்க. ஆனா இங்க நடந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவர்கள் செய்வாங்க.
அல்லேலூயா. அப்படி தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய கோபத்திற்கு ஆளானதுனாலே அந்த சாபம் அவர்களுக்கு பலித்தது. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேசம் தன் குடிகளின் மூலம், அதாவது ஏசாயா 24:5, தேசம் தன் குடிகளின் மூலமாய் தீட்டுப்பட்டது. அவர்கள் நியாயப்பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மாறுபாடாக்கி நித்திய உடன்படிக்கையை முறித்தார்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் எவ்வளவு ஒரு கிருபையா, எவ்வளவு ஒரு இரக்கமாய் அவர் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தன வீட்டிலே இருந்து அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் செய்தது என்ன? தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள், விக்கிரக ஆராதனைகளை செய்தார்கள். இப்படி செய்யும் பொழுது தேவனுடைய கோபம் வந்ததுனாலே அந்த இடத்துல அந்த சாபம் அவர்களுக்கு பலித்தது. பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் மக்கள் இன்றைக்கு கூட திருந்தல, இன்றைக்கும் அவர்கள் அதே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய விருப்பம் என்ன? எப்படியாவது என் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே, எப்படியா இவர்களுக்காகத்தானே வந்தேன் என்று சொல்லி தேவன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்கிறது போல கீழ்ப்படியாத நிமித்தம் அவர்கள் அவர்களை அடிமைத்தனத வீட்டிலிருந்து கொண்டு வந்ததை மறந்துவிட்டார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் நம்ம ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், உண்மையாகவே ஒரு இந்துவாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய பழைய பாவங்கள் என்ன, அந்த பாவத்து நிமித்தம் நமக்கு வந்த வேதனை என்ன, அந்த பாவத்தினாலே நம்ம குடும்பத்திலே வந்த சாபங்கள் என்னன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு தேவன் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்து நம்மளை கொண்டு வந்திருக்கிறார், இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இஸ்ரவேல் மக்களை போல அந்த வணங்கா கழுத்துள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது தேவனுக்கு பிரியமான காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே ஆசீர்வாதமாய் வர வேண்டும், எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நாம் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உண்மைதான், தேவன் அதை நிச்சயமாகவே நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் தருவது உண்மைதான். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது உண்மைதான். ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட அவர் பலியிட ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது அவருடைய உள்ளம் என்ன? தேவன் மேலே வைத்த அன்பு, தேவன் மேலே வைத்த விசுவாசம். இன்றைக்கு அடிமைதன வீட்டிலிருந்து கொண்டு வந்த நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா? தேவ காரியங்களிலே ஈடுபடுகிறோமா? தேவனுக்கு உகந்த பாத்திரமாக இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை எப்படி நாம் பராமரிக்கிறோம், அதை எப்படி நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தில் ஈடுபடுத்துகிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். விக்கிரகத்துக்கு நாம் ஆராதிக்கிறோம். விக்கிரகம் என்று சொன்னால் பொருள் ஆசை, எல்லா ஆசைகளும் அதற்கு வருகிறது, அடங்குகிறது. நாம் அப்படிப்பட்ட காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இது தேவனுடைய வருகையின் காலம். என்றைக்கு வரப்போகிறார்கள் நமக்கு தெரியாது. அவர் இன்றைக்கு வருவாரோ நாளைக்கு வருவாரோ என்று தெரியாது. ஆனால் தேவன் வருவது நிச்சயம். அன்றைக்கு எப்படி நோவாவின் காலத்திலே நடந்ததோ, பெண் கொடுத்து குடித்து புசித்து எல்லாம் செய்தார்கள், கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படி ஒன்றால் வாழலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அந்த இடத்துல அந்த ஜலப்பிரயாணத்தை வரும் பொழுது அந்த நோவாவின் குடும்பத்தை தவிர வேறு யாராலும் தப்பித்துக் கொள்ள முடியாது. இன்றைக்கும் தேவன் வருகிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிச்சு. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாமே நிறைவேறிவிட்டது. நமக்கு ஒரு பாலகன் கொடுப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வருகையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வரப்போகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த மக்களுக்கு இந்த காலத்திலே இந்த ரட்சிப்பை குறித்து அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நோவாவின் காலம் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ கோபத்திலிருந்து நாம் பிழைத்துக் கொள்ள வேண்டும். தேவ கோபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற
ஏற்றது ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. இதனால பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது பாருங்க, சகரியா 5:3 பாருங்க. அப்பொழுது அவர், இது பூமியின் மீது புறப்பட்டு போகிற சாபம், எந்த திருடனும் அதில் ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான், ஆணையிடுகிற எவனும் அதில் மறுபுறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். இதெல்லாம் படிக்கிற சாபத்தை சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த படிக்கிற சாபம் எப்படி இந்த சாபம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இது நம்மளுடைய மீறுதலின் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம், நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் இது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த சாபம் எல்லாம் படிக்கிறதா. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது படிக்கிற சாபத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது சாபத்தில் நம்ம இரண்டாவதாக பார்க்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, பலிக்காத சாபம். அல்லேலூயா. இந்த சாபெல்லாம் பலிக்காத சாபத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு பாருங்க, ஆதியாகமம் 27:13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவர்களை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு சம்பவம். எப்படியோ இந்த யாக்கோபுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் வரணும், யாக்கோபு மூலியமா தான் ஒரு சந்ததி உருவாகணும், அந்த சந்ததியின் மூலியமாக தான் ஒரு இஸ்ரவேல் இனமே உண்டாகணும், அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். இது தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இந்த சாபத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்கவில்லை. அது அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, ஆதியாகமம் 27:14 என்ன சொல்ற பாருங்க. அவன் போய் அவர்களை பிடித்து தாயிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தார். இது தீர்மானிக்கப்பட்டது. யாக்கோபுக்கு இந்த சம்பவம் உண்டாக வேண்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, சில காரியங்களும் கேட்டீங்கன்னா, நீங்க நெகேமியாவின் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமான் நல்லவர். எஸ்தர் புஸ்தகத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆமான் நல்லவர். ஆமான் என்ன பண்ணான்? அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி கட்டளை. அதுதான் அதிகாரம். யார் கொடுக்குறாங்க? அதிகாரங்கள் யார் இடத்திலிருந்து வருகிறது? கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறது. ஆனால் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி தேவ வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யறாரா? அவர் வரும்போது மொர்தெகாய் கீழ்ப்படியணும். உண்மை சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதிகாரத்துக்கு ராஜாவே ஆமானுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, எஸ்தர் சூழ்ச்சி செய்கிறார். ஆனால் தேவன் தன்னுடைய மக்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும், அந்த யூத ஜனத்தை அழித்திடாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தேவன் மொர்தெகாயின் மேல் பட்சமாய். அல்லேலூயா. தேவன் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். இன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இன்றைக்கு அவரால் அழைக்கப்பட்ட மக்கள் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அல்லேலூயா. இந்த நாளிலும் அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, பலிக்காத சாபம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யாக்கோபுக்கு இட்ட கட்டளையின்படி, யாக்கோபுக்கு சொன்ன வசனத்தின் வார்த்தையின்படி தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து ஆக வேண்டும். அதற்கு ஒரு சம்பவம் நடக்க வேண்டும். அப்படி அந்த சம்பவம் நடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால், இப்படி ஒரு சந்ததியே உருவாகாது. யாக்கோபு என்பதற்கு அர்த்தம் என்ன? எத்தன். அவனை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார்கள். இப்படி ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்பதற்காக இந்த சாபம் பலிக்காமலே போயிட்டு, அதனால்தான் அந்த சாபம் என்னேது வரட்டுன்னு சொல்லி யாக்கோபுடைய தாய் சொல்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 16:5. தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாய் இருக்கிற கேராவின் குமாரனாய் இருக்கிற சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்தான். பாருங்க, தாவீதை தூஷித்துக் கொண்டே, தாவீதின் மக்களை என்ன பண்றான்? தூஷித்துக் கொண்டே வந்தான். இந்த தூஷண வார்த்தைகள் என்ன? தேவனுக்கு பிரியமானதா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இந்த ஒரு தாவீது ராஜா
இந்த உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருக்கிறார். இந்த தாவீது ராஜாவின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். இந்த தாவீது ராஜாவினுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். இந்த தாவீது ராஜாவை குறித்து தூஷிக்கிறார். இந்த சாவான ஒண்ணுமே நடக்கும். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தாவீது ராஜாவை போல அவருடைய சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய யூத ராஜ சிங்கத்தினுடைய சந்ததியில் இருக்கிற நமக்கு விரோதமாய் சாபங்கள் ஒரு நாளும் பலிக்கவே பலிக்காது. இந்த சாபம் நமக்கு பலிக்கவே பலிக்காது. அதனால்தான் யார் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இன்றைக்கு இந்த சாபம் நமக்கு பலிக்கவே பலிக்காது. அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னா கடைசியான ஒரு மூணாவது டாபிக் பார்க்க, காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 23:8. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? பிள்ளையாம் சொல்ற இஸ்ரவேலுக்கு விரோதமா என்ன சொல்றாங்க? சபிக்க சொல்லி அனுப்பும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவன் அனுமதிக்கல. தேவன் அனுமதிக்காதவங்களை நான் எப்படி சபிக்க முடியும்? அதனாலதான் ஆசீர்வதிச்சுட்டு வந்துடுறாரு. என்ன சொல்றாரு? அந்த இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களை பார்த்து சொல்றாரு, பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி நம்மளை மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும். நமக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் சொல்ல வேண்டும், அந்த சகோதரனை அந்த சகோதரனுக்கு நான் விரோதமாக செயல்பட முடியாது. அதுவும் அந்த வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு விரோதமாக நான் செயல்பட முடியாது. காரணம் என்ன? அவர்களை பார்க்கும் பொழுது சபிக்க வரவனாக இருக்கட்டும், தீமை செய்ய வருகிறவனாக இருக்கட்டும், என்ன சொன்னார்? உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துரு சிநேகிதனாக. இன்றைக்கு நமக்கு விரோதி யாருமே இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, உன் சத்துருவை சிநேகி என்று யார் சொல்றாங்க? நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? நன்மை செய்யும்படியாக தேவன் நமக்கு சொல்றார். அல்லேலூயா. சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னடா அந்த டாபிக் வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாம் ஒரே மாதிரி பேசலாம். ஆனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போல நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய புறப்படும்படியாக சில வார்த்தைகள் தேவன் அனுமதிக்கிறார். அப்படி தேவன் அனுமதிக்கிற வார்த்தை நமக்கு வருகிறது. நாம் இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? எச்சரிக்கை வருகிறது, ஆதரவும் வருகிறது, நம்முடைய தப்பு விழிப்பதும் வருகிறது. அப்போது தேவன் நம்மளை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார் என்பதை சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னாகமம் 23:8 பாருங்க. நீதிமொழிகள் 26:2 பாருங்க. அடைக்கலான் குருவி அழைத்து போவது போல, தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. பாருங்க, நமக்கு விரோதமாய் சாபம் விடுகிறவர்கள் அது நிச்சயமாக ஒரு நாளும் தங்காது, அது நம்மளை விட்டு விலகி போய்விடும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த சாபங்கள் எதனால் வருகிறது? இந்த சாபங்களிலிருந்து எப்படி விடுதலை? ஆனால் இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இதெல்லாம் ஒன்று கிட்டவே முடியல. ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே சொல்லப்பட்ட சாபங்கள் எல்லாமே எப்போது? பழைய ஏற்பாட்டுக்கான சாபங்கள். அந்த காலத்திலே தேவன் வைத்திருந்த கட்டளைகளுக்கு மீறி நடக்கக்கூடாது என்பதற்காக வைக்கப்பட்ட சாபங்கள். பாருங்க, இன்னொரு கடைசி ஒரு வசனத்தை நான் முடிக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. உபாகமம் 23:5 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமலுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்படுகிறார். இன்றைக்கு நமக்கு விரோதமாக யார் விரோதமாக செயல்பட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உனக்கு விரோதமாக வாய்க்கும் எந்த ஆயுதமும் வாய்க்காதீர்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சாபம், இவங்க மூலமா வந்த சாபம், இல்லை நம்ம முன்னோர்களால் வந்த சாபம், நம்ம பரம்பரையாக வந்த சாபம் என்று சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சாபத்தையும் தேவன் என்னவா மாற்றுகிறார்? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில்
இயேசுவின் காலகட்டத்தில், இந்த கிருபையின் காலத்தில் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காகவே உயிர் தெழுந்து சதா காலம் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் எல்லா சாபங்களையும் நீக்கி போட்டு விட்டார். எத்தனை பெரிய சாபமாக இருந்தாலும் சரி, தலைமுறையாக வந்த சாபமாக இருந்தாலும் சரி, எல்லா சாபத்தையும் தேவன் நீக்கி போட்டு அவர் மேலே எல்லா சாபங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவர் மேலே எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொண்டார். அவர் மேலே எல்லா அக்கிரமங்களையும் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் எல்லா சாபத்திலிருந்தும் விடுதலையாகி ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பது நிச்சயம் பிரியமானது. இந்த சாபம் ஒரு காலம் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவோடு கூட நம்ம வாழ்கிறபடினாலே, இயேசுவின் சித்தத்தினால் இருக்கிறபடினாலே, இயேசு நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே ஒருவரும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. ஸ்தோத்திரமானவரே, இந்த நாளிலும் தகப்பனே, இந்த வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களை புடமிடட்டும். இந்த வேத வசனங்களை எதற்காக இந்த நாளிலே இங்கே ஆண்டவரே இந்த வேத வசனங்களை தியானிக்கப்படி நீங்கள் கொடுத்தீங்களோ அது எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனே உமக்கு பிரியமாகவும், அதே நேரத்தில் உமது பாதுகாப்பிலும் உமது அரவணைப்புடன் எங்களுக்கு இருக்கும்படியாக நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தகப்பனை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. வார்த்தையின் பிரகாரம் பழைய தாழ்த்து நாம் செவிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவையில்லாத காரணங்கள் சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் நமக்கு படிக்காது. சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொன்னதே, ஒரு விரோதமாய் யார் எழுப்பி சாபங்கள் விட்டாலும், யார் என்ன வார்த்தைகள் சொன்னாலும், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற இயேசு மாத்திரமே. அன்பு தேவச்சனமே, கேட்ட வார்த்தை தேவையில்லாத கொடுக்கிற சாபங்கள் ஒன்றும் பலிக்காது. அது மாத்திரமல்ல, இந்த சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறும். என்னாகும் புஸ்தகத்திலே பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை சபிக்கும்படியாய் அழைக்கப்பட்ட போது, அவன் சபிக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்படியாய் அவன் எப்படி பிலேயாம் தீர்க்கதரிசி எப்படி திரும்பி நின்றாலும் தேவனுடைய வார்த்தை அவன் வாயிலிருந்து புறப்படும் போது அது ஆசீர்வாதமான வார்த்தையாய் மாறினது. உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள், வார்த்தைகள் கடந்து வரலாம். இந்த வார்த்தைகள் எதை குறித்து இங்கு கவலைப்பட தேவையில்லை. இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, எங்களுக்கு தேவையில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளை, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தேவாதி தேவனே, உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பிலேயாம் தீர்க்கதரிசி குறித்து என்னாகும் புஸ்தகத்திலே பார்க்கும்போது 3 முறை இஸ்ரவேலை சபிக்கும்படியாய் ராஜா அநேக வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறார். அதெல்லாம் பார்த்த பிலேயாம், அவன் நைட்டு இருங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன் என்று சொல்லி அவன் போய் கேட்கும் போது ஆண்டவர் அவங்களை அனுப்பிவிடு என்று சொன்னார். அவன் போனதுக்கு அப்புறம் மிகவும் வெகுமதியோடு 2வது முறை கடந்து வருகிறாங்க. அப்ப ஆண்டவர் கேட்கிற, எதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னபோது அவங்களை போக விடு என்று சொன்னார், போய் அனுப்பிவிடு என்று சொன்னார். 3 முறை கேட்டபோது கர்த்தர் சொல்றார், நீ போ, நான் சொல்ல வேண்டிய வார்த்தையை மாத்திரம் சொல்லு என்று சொல்லி. அப்படியே அவன் கடந்து போறான். போன போது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் வாய் திறந்த நொடியிலே அவருடைய சாபமான வார்த்தைகள் அனைத்தும் ஆசீர்வாதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் சேர்ந்தது. அவன் ஜனங்களை பார்க்காம திரும்பி முதுகுக்கு பின்னாடி அவன் திரும்பி வனாந்தரத்தை பார்த்து பேசுறான். அப்பவும் அவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறுச்சு. அன்பு தேவஜனமே, எதை குறித்தும் நீங்க கலங்க தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை ஒன்றும் அது வெறுமையாய் திரும்பி வருகிறது இல்லை, அது நமக்கு ஆசீர்வாதமாய் வரும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகள் அவர்களுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால், இந்த வார்த்தையை நினைத்து அவர்கள் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டிருப்பாங்க என்று சொன்னால், ஆண்டவரே அந்த வார்த்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து
நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நாளில தகப்பனே தேவ செய்தி கொடுத்த அன்பு தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளில ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.